அப்போ நான் என்ன ஸ்டோரி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், ஷூ கடைக்கு ரெண்டு பிள்ளைங்களையும் ஷூ கடைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். சின்னவனுக்கு வந்து அவனுக்கு பிடிச்சது தான் அப்படின்னு சொன்னால் போய் அந்த கடைக்காரனை ஒன்றும் இல்லைன்னு பண்ணிட்டான். அதை கொடுங்க அங்கிள், இதை கொடுங்க அங்கிள், இந்த கலரை கொடுங்க அங்கிள், மொத்த ஷூவை அவருக்கு இழுத்து போட்டார். பெரியவன் மட்டும் என்கிட்ட பார்த்து, எனக்கு எதுவுமே செலக்ட் பண்ணவே தெரியாது டாடி, நீங்களாம் உன்னை நல்லா செலக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு என்கிட்ட வந்து சொன்னான். என்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அவன் போய் ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டான். இப்போ என் மண்டை தான் உருண்டு இருந்துச்சு. என்கிட்ட அவன் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் என்ன ஒரேடியாக சொல்லிடுவேன், ஒருவேளை அந்த செருப்பு கடிக்குது, அந்த செருப்பு நல்லா இல்லைன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு தெரியாது, நான் உங்களை கொண்டு போய் விட்ட, நீ செலக்ட் பண்ணிட்ட, நான் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ இவன் அழகா என் கையில் கொடுத்துட்டு அவன் அமைதியாக உட்காந்தான். இப்போ என் தலையை தான் பிச்சுக்கிட்டேன். ஒருவேளை இவனுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா, ஒருவேளை இவனுக்கு அது கால் கடிச்சிச்சுன்னா, இப்போ நானா பெஸ்ட்டாக ஒன்றா சூஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. கடைசியில் பில் போட்டு பார்த்தா அவனுக்கு வாங்கினதை விட இவனுக்கு நல்ல செருப்பு தான் நம்ம வாங்கியிருக்கிறோம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளை, சில நேரங்களில் வந்து நம்முடைய லைஃப்பில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதுன்னா, நம்ம ஆண்டவருடைய கரத்தில் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய பார்வைக்கு சில நேரத்தில் அட்ராக்ஷனாக இருக்காது, நம்முடைய பார்வைக்கு ஒரு நேரத்தில் அந்த செலக்ட் பண்ணுறதா இருக்காது. ஆனால் அவர் செஞ்சாருன்னா கண்டிப்பாக ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு கண்டிப்பாக சம்பூரணமாக தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு இருக்கிறத மட்டும்தான் பார்ப்போம், ஆனால் ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்தாலும் ஃபியூச்சரை மட்டும்தான் பார்ப்பாரு. ஹல்லேலூயா. நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம ஒரு ஷர்ட் சூஸ் பண்ணோன்னா, நம்ம ஒரு பொருள் சூஸ் பண்ணோன்னா, அதை வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பார்க்க மாட்டோம். நம்ம ரொம்ப அவுட்டராக தியானிப்போம், ஒரு 5 வருஷம் 6 வருஷம் தாண்டி தியானிப்போம். ஆனால் நம்ம பிள்ளைங்க ஒரு பொருளை சூஸ் பண்ணாங்கன்னா, அவங்க அட் ப்ரெசென்ட் அவங்களுக்கு என்ன கண்ணுக்கு அட்ராக்ஷனாக இருக்குதோ அதை மட்டும்தான் சூஸ் பண்ணுவாங்க. அதே போல தான் நம்முடைய ஆண்டவர் நமக்காக ஒன்று கொடுக்கும்போது, அவர் இன்னைக்குரிய விஷயத்தை மட்டும் பார்க்க மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறதுனால நம்முடைய துவக்கத்தை மட்டுமல்ல, நம்முடைய முடிவிலையும் கரிசனை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.